ஸ்டேஜில் ஒரு வடிவேல் ஃபைட்டில் வந்து அவர் எப்படி கப்பை வாங்கிட்டு நியாயமாக இந்த கப்பு எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர். இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான், எனக்கு ஒரு ஹிட்டு. ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கனவு பெருசாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிறைய தடவை என்னென்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமாக எது கொஞ்சம் ஈஸியோ எது கொஞ்சம் சுலபமாக நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன். இப்போ எனக்கு வந்து இப்போ என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் கடவுளுடைய அனுகிரகத்தால். ஆனால் அதே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் எத்தனை படம் வேணாலும் லைஃப்பில் நம்ம பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நான் இருந்த ஒரு சுச்சுவேஷனே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை கை வைக்காமல் எனக்கு வந்து என்னை சேலஞ்ச் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரேம் கூட என்னால் ஈஸியாக எடுக்க முடியாது. சும்மா கேமரா எடுத்துகிட்டு போனால் ஒரு இடத்துல வச்சோன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதில் ஏதாவது ஒரு மெனக்கடலாவது இருக்கும். அதில் அட்லீஸ்ட் ஒரு காஸ்டியூமாவது கரெக்டாக இருக்கணும், இல்லை பின்னாடி இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும், இல்லை அதில் இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த சிஜி கரெக்டாக இருக்கணும், இல்லை அங்கே இருக்கிற ஒரு மேக்கப்பில் ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும், இல்லை பேச போகிற டைலாக்ல ஏதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த படம் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கும். இல்லைனா நம்ம சும்மா சொல்லலாம் 2040 நடக்கிற மாதிரி.